வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4th செப்டம்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,200லேருந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. நீங்கள் ஓப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அதாவது S3க்கு மேலே கீழே விழுந்துச்சுன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல் இருக்குது. ரொம்ப மேஜராக செல் ஆஃப் வந்து அதுக்கு கீழே போனால் தான், இல்லைன்னா மார்க்கெட் அந்த சைட்லேயே சைட்வேஸில் இருந்துட்டு மேலே வந்து அப் ட்ரெண்ட் அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பயன்படுத்தி 3 ட்ரேட் எடுத்தோம். மொதல் ட்ரேட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தோம். அதில் ஒரு 3,000 ப்ராஃபிட் கிடச்சிது. அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே இடத்துல வந்தோடனே அப்புறம் அதை கட் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டு சரியில்லை, அதை கட் பண்ணிட்டோம். திரும்பவும் மார்க்கெட் என்னாச்சுன்னா இந்த இடத்துல வந்து சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. அப்புறம் திரும்ப இந்த கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் இங்கே போயிட்டு ஒரு ட்ரேட் எடுத்தோம். அந்த ட்ரேட் எடுத்த அடுத்த சில நிமிஷங்களே பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா சல்லுன்னு கீழே வந்துடுச்சு. கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு சரின்னு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த கேண்டில் வந்து 3 நிமிஷத்தில் கேண்டில். இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி இண்டெக்ஸு. ஸோ ஒரு 3 நிமிஷத்துக்கு கேண்டில் பார்த்திங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதில் போய் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு இங்கே S3 ஹிட் ஆகும்போது நம்ம அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ அதான் நான் போட்டிருந்தேன். அந்த 25,152 வந்து பார்த்திங்கன்னா S3யோட லெவல். அதை இன்னுமே கிராஸ் பண்ணால் தான் எடுக்கணும், ட்ரேட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டு ஷூட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு. நிஃப்டி 50யோட சார்ட் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே தான் ஒரு ட்ரேடு, இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு இங்கே பண்ணோம். ரெண்டாவது ட்ரேடு இங்கே பண்ணும்போது தான் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இது மூணாவது ட்ரேடு இங்கே எடுத்துகிட்டு இந்த இடத்துல போய் புக் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து அதோடைய இந்த ஸ்க்ரீனை பார்த்தா தெரியும். 25,000 கால் ஆப்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து இங்கே எடுத்துகிட்டு இந்த இடத்துல புக் பண்ணியாச்சு. ரெண்டாவது ட்ரேடு தான் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ட்ரேடு நம்ம எடுத்து தான் இந்த இடத்துல போயிட்டு S3யில் நம்ம எடுத்தோம். இப்போ அது திரும்ப 142 இந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். நான் வந்து இப்போ ட்ரேடு எடுத்ததை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், முதல்ல வந்து ஒரு அக்டோபரை வந்து இது கவர் பண்ணேன். அது தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 150க்கு 25,000 கால் ஆப்ஷன் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினேன். அது 153க்கு ட்ரையல் பண்ணும்போது அது 152 இருந்துச்சு. ஒரு 2,000 ப்ளஸ் வந்து இதில் நமக்கு ப்ராஃபிட் இருந்தது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ரிவர்ஸ் ஆகும் போது நான் சொன்னேன் இல்லையா, 151.66க்கு ஒரு ட்ரேடு, 151க்கு ஒரு ட்ரேட் போட்டோம். அதுதான் என்னாச்சுன்னா கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷத்தில் திரும்ப அது வந்து 2 கேண்டலுக்கு அப்புறம் மூணாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 140 அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 மைனஸ் வரும். ஸோ இந்த ப்ராஃபிட் இது பண்ணிங்கன்னா ஒரு 17,000 to 18,000 லாஸு. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணோம். ஏன்னா பேனிக் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன் இல்லையா, எமோஷனல் ரொம்ப முக்கியம். அதனால் 144க்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1 மினிட் கேண்டில் வச்சு பார்த்தா தெரியும். 144ல் வந்து இதை கட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தாச்சு. 144ல் திரும்ப இன்னொரு ட்ரேட் எடுத்தோம். இந்த ட்ரேடு எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட லோ 142 தான் போட்டிருந்தோம். ஸோ அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணோம். அப்போ வந்து அது இந்த இடத்துக்கு 159க்கு போச்சு. திரும்ப இங்கே வந்தது, திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு. அப்போ நம்மளுடைய செட்டப் இங்கே வந்து உருவானுச்சு இந்த இடத்துல. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நம்ம இங்கே தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே கலர் சேஞ்ச் வருது. இந்த கலர் சேஞ்சில் தான் எடுக்கணும். 153ல் எடுத்து 172 வரைக்கும் போகலாம், 20 பாயிண்ட் போகணும். பட் ஏற்கனவே லாஸ்ட்டில் இருந்ததுனால ஒரு எமோஷனல் ட்ரேட் மாதிரி ஆகிட்டது. ஸோ அதனால் நம்ம சரி 2 பாயிண்ட் போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு அவே ஃப்ரம் EMA வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ அப்போது நமக்கு அது எல்லாம் போனது போக நமக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு 30,000 ப்ராஃபிட் அந்த மைனஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம். ஸோ லாஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரேடு இன்றைக்கி. இதுக்கு மேலே எதுவும் ட்ரேட் பண்ண மாட்டோம். மார்க்கெட் ரொம்ப இறங்குனுச்சுன்னா ஏதானும் புட் ஆப்ஷனை விற்கலாமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால் நீங்களும் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ட்ரேடிங் த கேப். ஸோ எப்படி இந்த இந்த கேப் வந்து கேப் டவுனை வந்து ட்ரேட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ தான். ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி பையிங் வந்து
நம்ம டிஐஐ பையிங் வரும். சில சமயத்தில் ரொம்ப செல் ஆஃப் வரும்போது டிஐ வந்து பை பண்ணுவாங்க. அந்த சேர்த்து மார்க்கெட் வந்து திரும்பவும் அந்த இடத்துக்கு கவர் ஆகிடும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் எடுத்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி பார்த்தா தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப 131க்கு வேறு வந்துருச்சு இது. ஸோ அதனால் இதில் இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ எதாவது ட்ரேட் எடுத்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.